ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. ஏன்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்டில் ஒரு கன்றுக்குட்டி வந்திருக்கு. எங்களோட கன்றுக்குட்டி பாருங்களேன், ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ கன்றுக்குட்டி பிறந்தனால எங்களுக்கு வந்து சீம்பால் கிடச்சிருக்குங்க. ஸோ சீம்பால் வந்து எப்படி நம்ம கட்டியாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம க்யூப்ஸாக மேக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கறந்த பால், அப்படி இல்லைனா 2வது நாள் கறந்த பால் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் 2வது நாள் கறந்த பால் தான் யூஸ் பண்ணுறேங்க. நான் 1/2 லிட்டர் போல் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் ஃபேக்ட் மில்க்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அட் த சேம் டைம் ஃபேக்டும் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு சீம்பால் சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது. அந்த மாதிரி ஆளுக்காக தான் நான் வந்து மிளகு சுக்கு ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு நிறைய சுகர் பிடிக்கணும், நீங்கள் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. மில்க் வந்து நார்மல் மில்க் வந்து ஒரு 50 ml எடுத்திருக்கேன். தென் 1 டீஸ்பூன் போல் மிளகு, ஒரு துண்டு சுக்கு, ஏலக்காய் வந்து உங்களுக்கு வாசனைக்கப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சீம்பாலில் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால சர்க்கரை கரையத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, சுகரையும் நான் கிரைண்ட் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணுறேங்க. நான் இப்படி தான் பண்ணுறது. ஸோ இந்த சுகர் கிரைண்ட் பண்ணும்போதே நம்ம மிளகு, சுக்கு ப்ளஸ் அந்த ஏலக்காய் போட்டு அரைச்சிடலாம். சுக்கை மட்டும் என்ன பண்ணுங்கள், இடிச்சிட்டு தட்டி போடுங்க. ஸோ இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தென் நான் வந்து நார்மல் மில்கை 50 ml 100 ml வரைக்கும் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீம்பால் வெந்துட்டக்கப்புறமா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் ஆட் பண்ணுறது. இன்னும் வெறும் சீம்பால் மட்டுமே நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா அது ரொம்ப ஹார்டாக வருங்க, ரப்பாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து நார்மல் மில்கை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இதை வந்து 2 விதத்தில் வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாக குக்கர்லேயே ஊற்றி நான் வேக வைக்கிறேன். இது கொஞ்சம் ரிஸ்க்கான மெத்தடு. ஏன்னா நிறைய விசில் விட்டுட்டிங்க அப்படின்னும் போது அடிப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. 2 விசில்லே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சுகர், அதுக்கப்புறமா அந்த நார்மல் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் ஸ்டாண்டு வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த கலந்த சீம்பாலை ஊற்றி வேக வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அதே மாதிரியே குக்கரில் ஸ்டாண்டு வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் பாலை வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம வந்து வச்சாச்சு. இது 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். A few moments later. இது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய சீம்பால் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த விசில் வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நைஃப் வச்சு ஓரத்தில் பிரித்து விடுங்க ஃப்ரெண்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த க்யூப்ஸ் வந்து முழுசாக ஒழுங்காக உடையாமல் வரும். எனக்கு 2 லேயர் கிடச்சிதுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளுடைய சீம்பால் இப்போ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ யார் வீட்லேயாவது கன்றுக்குட்டி போட்டிருக்குன்னா வாண்டட்டாக நீங்களே போய் அந்த சீம்பாலை கேட்டு ஜஸ்ட்டு மேக் பண்ணி கொடுங்க. இது வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுற ஒரு கண்டென்ட். அதனால் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.